உத்தியோகம் சார்ந்து பதவி உயர்வோ உத்தியோகம் சார்ந்து சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், வருகின்ற மே மாதம் 2024 சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் எந்த மாதிரியாக இருக்கும், இந்த மாதிரியான அமைப்புகளை தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு அற்புதமான ஆகச்சிறந்த மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தர்ம கர்ம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9, 10ஆம் இடங்களில் இருந்து கிரகங்கள் இயக்கம் பெறுகின்றது, சுக்கிரனும் சூரியனும். அந்த விதத்தில் இது ஒரு அற்புதமான மாதம். அப்படிதான். முதல் அமைப்பு, வேலை இல்லைங்க, படித்து முடிச்சிட்டங்க, சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. முதல் விஷயம், என்ன வேலையில் இருக்க ப்ரமோஷன் கிடைக்கல, இந்த காலகட்டம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஆக உத்தியோகம் சார்ந்து பதவி உயர்வோ உத்தியோகம் சார்ந்து சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த மாதம் என்னதான் உங்களுக்கு 2, 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்களும் 7லிருந்து கண்டகச்சனி அமைப்புகளில் சனி இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உத்தியோக அமைப்புகளில் வெற்றி உண்டு. தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் புதிதாக தொழில் துவங்க நினைக்கின்றவர்கள் அல்லது ஏற்கனவே தொழில் அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு தொழிலில் நல்ல நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ஆகச்சிறந்த வளர்ச்சியினை பெற்றுக் கொடுக்கும். தொழிலில் நல்ல பேர் எடுக்கிறது, தொழில் சார்ந்து நல்ல வருமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது என சகல அமைப்புகளிலும் தொழில் சார்ந்து ஒரு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் இது. வருமான ரீதியாக பொருளாதார ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் இது. குறிப்பாக உத்தியோகத்தில் இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போ முயற்சிக்கலாம். தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ எஃபர்ட் போட்டு வேலை பாருங்கள். தொழிலில் நீங்கள் ஓனர்னு இல்லாமல் நீங்கள் உழைப்பாளின்னு நினச்சி உழைச்சி பாருங்கள், அடுத்த கட்டத்துக்கு உங்கள் தொழிலை கொண்டு போகலாம். ஆக சிம்மராசி நேயர்களே, இந்த காலகட்டம் உத்தியோகம் மற்றும் சுயத்தொழில் செய்கின்ற இருவருக்குமே ஆகச்சிறந்த பெயரையும் ஆகச்சிறந்த தொழில் நகர்வையும் வழங்குகின்ற அற்புதமான மாதமாக இம்மாதம் அமைகின்றது. ஜீவன அமைப்புகள் சிறப்பு. அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக இந்த இடத்த விற்கணும், இந்த பொருளை விற்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிட்டீங்க. இந்த இடத்த விற்று படிக்க வைக்கணும், இந்த இடத்த விட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணணும், இந்த இடத்த விற்று அந்த இடத்துல இடம் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்தை விற்பதற்கு கைமாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த இடம் விற்கின்ற ப்ராசஸ்லாம் நன்முறையில் அமையும். தாராளமாக முயற்சிக்கலாம். மனை மாற்றம், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீடு இடமாற்றம் அடையணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம். அந்த மனை மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம்னு எம்மாற்றம் வரையினும் அம்மாற்றத்தை இம்மாதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாற்றங்களால் உங்களுக்கு நல்ல ஏற்றம் இம்மாதத்தில் உண்டு. சரிங்களா? அதை நீங்கள் பின்பற்றிக்கலாம். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, உயர்கல்வி பயில நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான அமைப்புகள் உண்டு. அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போயிட்டு உயர்கல்வி பயில்வது அல்லது உயர்கல்விக்காக வெளியிடங்கள்லேயே தங்கி பயில்வது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல் இந்த ஷார்ட் டைமில் கோர்சஸ் படிக்கிறது, நாலேஜ் டெவலப் பண்ணுறது மாதிரியான, இப்போ ஐடிலாம் இருக்கிறவங்க திடீர்னு 3 மந்த் கோர்ஸு, அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்க திடீர்னு 3 மந்த் கோர்ஸ், அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. அந்த மாதிரியான கோர்சஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் இம்மாதம் சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அந்த வகையிலே அது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் நல்ல ஒரு வருமான ஓட்டத்தையும் கையில் 4 காசு சேமிப்பையும் வைக்கக்கூடிய ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் இம்மாதம். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக சுப நிகழ்வுகள். அன்பு நண்பர்களே,
வீட்டில் ஏதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கலை, அல்லது உங்களுக்கே கல்யாணம் ஆகலை, பருவத்தினராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபகாரியங்கள் இனிதே நடந்து முடிகின்ற அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்ததொரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் தகப்பனார் வழி சொத்துக்கள், தகப்பனார் வழி உறவுகள் அல்லது தகப்பனார் வழியிலிருந்து நல்ல சப்போர்ட், இந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இது. தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல நன்மைகள் கிடைக்கும், அதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருகின்ற காலகட்டம். யாரெல்லாம் இப்போ பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சிச்சுட்டு இருக்கீங்களோ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய நல்ல அத்தனை அமைப்புகளும் கைகூடி வரும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஏற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள், கௌரவ அந்தஸ்துகள் இவை அனைத்தும் கிடைக்கும், புத்திர பேறு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, நீண்ட தூர பயணங்கள், வெளிமாநில பயணங்கள், தொலைதூர ஆலய தரிசனங்கள்னு சிறப்பாக இவற்றையெல்லாம் பெறக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ ஏதாவது நேர்த்தி கடன்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேர்த்தி கடன்களை எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த காலம் அற்புதமான காலகட்டம். பிள்ளை பிறந்தா இதை பண்ணுறேன், தொழில் அமைஞ்சா அதை பண்ணுறேன், ப்ரமோஷன் கிடச்சா இதை பண்ணுறேன் அப்படிலாம் வேண்டிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அது கிடச்சிருக்கும், நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிறேன். ஆக இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கிட்டத்தட்ட சிம்மராசி நேயர்களுக்கு தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியத்தை உட்பட அனைத்திலும் நல்ல மேன்மை, ஹெல்த்தெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிரும். குறிப்பாக இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே உடல்நிலையிலிருந்து அந்த தொந்தரவுகள்லாம் அப்படியே கட்டுக்குள்ளே இருக்கும். அந்த விதத்தில் இந்த மாதம் அனைத்திலும் மேன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்ததொரு நல்ல மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும். எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை மாற்றம் வருது பாருங்கள். நல்ல வேலை கிடைக்கும், இருந்தாலும் ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் மாறணும். டக்குன்னு வேலையை விட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அது ஒன்றை பார்த்துக்கிடுங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு காலகட்டம். ஆக உங்கள் தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது ஒரு ஒரு கூடுதல் அமைப்பு. இது ரெண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி அனைத்து அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது. வெளியூர் முயற்சிகளையும் தாராளமாக எடுங்கள். வெளியூர் முயற்சிகளும் நன்றாகவே கைகூடி வரும். சரிங்களா? எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு அதற்கு துணை புரியும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமான் வழிபாடு அனைத்திலும் சாலச்சிறந்த வழிபாடாக இம்மாதத்தில் உங்களுக்கு அமையும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.